ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் ப்ரீவில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஸ்பாட்டிஃபை லிரிக்ஸ் வீடியோ ஆட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்போ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டோட லிஸ்ட்டு வேணும். ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை ஆப் இருக்குல்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த சிங்கரோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் அந்த சாங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துட்டாலும் சரி. இப்போ எனக்கு பிரதீப்போட ஒரு சாங் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே ப்ளே ஆகுமா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சாங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இப்படியே தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க அப்புறம் இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நமக்கு எப்போதும் போல தான் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இமேஜ், இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல அந்த இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு எப்போதும் போல தான் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷனாக கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் 3D அப்படின்னு இருக்கும், அதில் ஃப்ளிப் லேயர் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துடுங்க. இந்த இதில் ஆங்கிளை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். இதில் எவ்வளோ வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா 8 to 10, அதுவும் மைனஸில் கொடுங்க. ஸோ -8 இல்லாட்டி -10 இந்த ரேஞ்சுக்குள்ளார எவ்வளோ வேல்யூ வேணுமோ கொடுத்துக்கோங்க. ரொம்ப வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, ஓவராக ஃப்ளிப் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போது இன்னும் எஃபெக்டில் ஆட் பண்ணிடுவோம், அது மொத்தமாக ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு அந்த ஆடியோ இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க முன்னாடி பார்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி எஃபெக்டில் போய்ட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதில் ஆக்சிலேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி வைப்ரேட் வெர்டிக்கல் அப்படின்றக்கா அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழே மூவ் ஆகும். ஸோ இப்போ ஒரு சில வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேக்னெட் 1 கீழே இருக்குல்ல, அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4 கொடுத்துருங்க. ஸோ இது 2 வேல்யூ தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஒரு வேளை இன்னும் மேலேயும் கீழே நல்லா மூவ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். மேலேயும் கீழே நல்லா மூவ் ஆகுது. இன்னும் வேல்யூ வேணும்னா நான் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ணதை விட்டுருங்க. கீழே ஒரிஜினல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதில் பிளர்ன்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஜூம் பிளர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இல்லை எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, அவ்வளோதான். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் உள்ள எஃபெக்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த சர்ச் பார் எப்படி மேக் பண்ணுறதுனா, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ப்ளஸ் அக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த இமேஜ், அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாங்கு அப்புறம் அந்த டைட்டில் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அந்த ரேடியஸ்லாம் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எடிட் ஷேப் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட் வரையும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷேப் இருக்குல்ல, அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ எப்படி மூவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, மூவ் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லாட்டி 1, ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல விருப்பமோ அந்த இடத்துல ஒரு அனிமேஷனுக்கு கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு மேலேருந்து கீழே வர மாதிரி மூவ் பண்ணி வைங்க, அப்போ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணி வச்சுருங்க. ரெண்டாவது அனிமேஷனுக்கு வந்துட்டு அப்படியே லாஸ்ட்டில் மூவ் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப கீழே போயிடாதீங்க, ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு சாங்க்கு மேலே இருக்க மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்டுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம கரெக்டாக சாங் எந்த இடத்துல நம்ம எந்த சாங் எடிட் பண்ணுறோமோ அந்த சாங்க்கு நேராக மூவ் பண்ணி வச்சுருங்க. இன்னும் லென்த் அதிகமாக இருந்துச்சு, இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே கீழே அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மூவ் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்காக தான் காமிக்கிறேன், ஓகேவா. ஸோ மூணாவது அனிமேஷனுக்கு எண்டுக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த மாதிரி எந்த சாங் எடிட் பண்ண போகிறோமோ அந்த சாங்க்கு நேராக மூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணோம்ல அந்த இமேஜ், அதுக்கப்புறம் அந்த ஷேப் ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்ருங்க. குரூப் பண்ணுற பக்கத்தில் இருக்கும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அந்த குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றுறோம்ல, அதை கிளிக் பண்ணி பார்டர் அண்ட் ஷேடோவில் போனீங்கன்னா ஆட் பார்டர்னு இருக்கும். அதை அவுட்லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் நமக்கு தெரியும். இனிமேல் இந்த கம்ப்ளீட்டான ஃபீல் வரல. அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரிஜினல் இருக்குல்ல, அதோட பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு ஒப்பாசிட்டி இந்த மாதிரி குறைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் பார்ட் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடியோ சாங்கு, வீடியோ கிளிப்பு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஃபில் கம்போசிஷனை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த சாங் எண்டு வரையுமே, அதாவது ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி பாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூம் வரும். ஸோ அது வேணும்னா இப்படி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த குரூப்பு அந்த இமேஜ் இருக்குல்ல, அது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பாக மாற்றி விட்ருங்க. இப்போது அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எண்டுக்கு லைட்டாக கொஞ்சம் முன்னாடி ஸோ இந்த மாதிரி 2 அனிமேஷன் கொடுத்து எண்டை மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டில் ஒரு ஜூம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த முன்னாடி பாட்டு முடிஞ்சிச்சு. இப்போ அந்த லிரிக்ஸ் பாட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் இல்லை வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதில் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போனீங்க அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் யூஸ் பண்ணுற வீடியோ கிளிப்பு இல்லை இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்க அந்த லிரிக்ஸ் நல்லா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் லிரிக்ஸ் பாட்டுக்கு +ஐகான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜீரியா சான்ஸ் SC மீடியம் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரேன், பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14 கொடுங்க. கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரை இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு இருக்கும்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஸ்பேசிங் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போது லெட்டர் ஸ்பேசிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண போகிற லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாங் லிரிக்ஸு, ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஏன் என்னை பிரிந்தாய் அப்படின்னு லிரிக்ஸை நீங்கள் ஒரே லைனை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். ஸோ அதுவே அடியே அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கூட வரலாம், கம்மியாகவும் வரலாம். ஸோ அதிகமாக வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸிங் அதிகமாகும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கில் போய்ட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் தான். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தேவையில்லை, அதனால் 0 ஆக்கிடுங்க. அவுட் மட்டும் நமக்கு தேவை. பேக் போய்ட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேட் மாஸ்கின்னு இருக்கும், அதில் வைப்புன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ட்ரான்சிஷன் இன் ரைட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை எண்டில் தான் 2 அனிமேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக அந்த மாதிரி வச்சுருங்க, இல்லை சென்டருக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. அதாவது அந்த லிரிக்ஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெதரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 25லேருந்து 30 இந்த வேல்யூக்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அனிமேஷனுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான், ஓகேவா? நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது என்னென்னா அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ் போங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மிடில், இந்த மாதிரி ஒரு 3 அனிமேஷனுக்கு கொடுத்துருங்க. ஸோ சென்டரை மட்டும் லைட்டாக லெஃப்ட் மூவ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. வேறு எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ அந்த எஃபெக்ட் வரும்போது லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு போகும், அதுக்கப்புறம் முடியும் போது ரைட்டு போயிடும். ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாயிண்ட்டு 595, நான் மூவ் பண்ணி வச்சும்போது 585. அப்போ எந்த அளவுக்கு இப்போ டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன், லைட்டாக மூவ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 0.10 தான். இதெல்லாம் மொதல் 2 அனிமேஷனுக்கு விட்ருங்க. ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, அது 2க்கு சென்டராக வச்சு நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிராஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அது மூவ் ஆகுறது தெரியும், ஆனால் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கே மூவ் ஆகாது, லைட்டாக மூவ் ஆகும்போது நமக்கு அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனால அது அப்படியே நமக்கு தெரியாது. ஸோ இதை தான் நான் அப்போ சொன்னேன். இதோட கான்செப்ட் என்னென்னா இமேஜ் வந்து பிளாக் கலரில் இருக்கும், அதாவது ஃபேட் ஆகி வரும் பார்த்தீங்களா, அப்போ லிரிக்ஸ் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் முடியும் போது ரெண்டுமே ஃபேட் ஆகி முடிஞ்சிடும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.